Hello everyone, welcome to this video. இந்த வீடியோ சுவாமி விவேகானந்தரும் பிளாட்டோவும் யூனிக்காக இருக்குல்ல. என்னடா இது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பிளாட்டோ அவர்கள் அவரோட த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு புக்கில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காருங்க. அலிகரி ஆஃப் த கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டும் சுவாமி விவேகானந்தர் ஃப்ராக் இன் த வெல் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். இந்த ரெண்டு கான்செப்டும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக என்ஜாயபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட்ஸ் இன்றளவும் நம்மளோட லைஃப்பில் எந்த அளவுக்கு எப்படிலாம் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய படங்களில் இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் எத்திக்ஸ்லையும் யூஸ் ஆக போகுது, நம்ம லைஃபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் இந்த அலிகரி ஆஃப் த கேவ் இதில் பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அழகான ஒரு உருவகப்படுத்துகிறாருங்க. ரியல் லைஃப் அப்படிங்கிறது என்ன, யார் நம்ம உலகத்தை ஆளணும், ஏன் அவங்க ஆளணும், மக்களோட புரிதல் எப்படி வேறுபட்டிருக்கு, இப்படின்னு பல கான்செப்ட்ஸையும் ஒரு உருவகப்படுத்தி மெட்டஃபரிக்கலாக நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி, ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணுற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலிகரி ஆஃப் த கேவில் அவர் என்ன சொல்கிறாரு, லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 3-4 பேர் ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிற அஸ்யூம் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு கேவில் குகைக்குள்ளே அடப்பட்டிருக்காங்க. அவங்கள செயின் வச்சு கட்டியிருக்காங்க. சச்சோவே தட் அவங்களால அந்த சுவத்தை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாது, கழுத்தெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது. லைக் த இமேஜ் தட் யூ கேன் see on screen. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடி நெருப்போ ஒரு ஒளியோ இருக்குது. அதில் போயிட்டு வரவங்களோட ஒளி வெளிச்சம், அங்கே காட்டக்கூடிய ஒரு உருவத்தோட நிழல் அப்படிங்கிறது அந்த செவத்தில் படும். அந்த நிழல் அந்த சுவற்றில் படும் இல்லையா? அப்படி படும்பொழுது நம்ம இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்களால தலையெல்லாம் இப்படி திருப்ப முடியாது, இந்த என்ன நான் சுவற்றில் பார்க்குறனோ அது மட்டும்தான் உண்மை, அதுதான் நிஜம் அப்படின்னு நம்பியே காலம் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே அப்படியே வாழ்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் மேஜிக்கலி மிராக்குலஸ்லி தப்பிக்கிறார். தப்பிச்ச உடனே அவரால் ஃபஸ்ட்டு கழுத்தை திருப்ப முடியல. ஏன்னா கழுத்தை திருப்ப முடியாத சுச்சுவேஷன்லேயே மாட்டியிருக்காங்களே, கை வலிக்குது. ஆனால் அந்த வலிகளை தாண்டி உருண்டு அடிப்பட்டு எப்படியோ அந்த கேவோட குகையோட வாசலுக்கு வந்துடுறார். பார்த்தா வெளிச்சம் அப்படி அடிக்குது, சூரிய ஒளி, கண்ணு கூசுது. இவரால் மேனேஜே பண்ண முடியல, அப்படி வலிக்குது, அப்படியே கண்ணெல்லாம் கூசி. அதை மீறி அப்படி வெளில கொஞ்சம் கொஞ்சமாக ஹீ கெட்ஸ் அக்கஸ்டம்டு. ஓ என்னது இது புதுசாக இருக்கே, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம மொபைல் ஃபோன் சில பேர் டார்க் மோட்லேயே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பிரைட் மோடில் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தா என்ன எனக்கு கண்ணு கூசுதுங்கம்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆகி யூ வில் கெட் அக்கஸ்டம் டு இட். அந்த மாதிரி ஆன உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓ அப்போ நம்ம பார்த்த நிழலுங்கிறது நிஜம் இல்லையா, நிஜமான உலகம் வெளியே இருக்கா, அங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தது தான். இவளால் ஃபஸ்ட்டு நிழலை பர்சீவ் பண்ண முடியுது, நிஜத்தை பர்சீவே பண்ண முடியல. ஓ இது ஆடோட நிழலை தான் இது ஒன்று நாள் பார்த்துட்டு இருந்தோமா, மனுஷனோட நிழலை தான் பார்த்துட்டு இருந்தோமா உண்மைன்னு நினச்சி, ஓ சூரியன் இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே, இவ்வளோ வெளிச்சமாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் உணர்றாரு. ஆனால் அதை உணர்றது மட்டும் இல்லைங்க, திரும்ப அந்த கேவுக்குள்ளே போகிறாரு. அவரால் இருட்டை அவ்வளோ ஈஸியாக பர்சீவ் பண்ண முடியல. ஆனால் அதை மீறி இருட்டுக்குள்ளே போய் எப்போ உங்களுக்குலாம் தெரியுமா இப்படி ஒரு உலகம் வெளில இருக்குது, அதுதான் உண்மை, நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லும் பொழுது இங்கே அடப்பட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஆட்கள் அதை நம்ப மாட்டாங்க. இவன் வெளில தப்பிச்சு போய் எங்கேயோ போயிட்டு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு, இவனுக்கு பொய் சொல்கிறான்னு அவரை உதாசீனப்படுத்தி அவரை அடிக்கிறாங்க. யாரா இவன் கிறுக்குத்தனமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவரை உதாசீனப்படுத்துகிறாங்க. இங்கே தான் பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த தப்பிச்சு போன ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க ஃபிலாசபர், அந்த அறிஞர். அவர் தப்பிச்சு போகிறவர் தான் உலகத்தை பற்றி புரிஞ்சு இந்த உலகத்தோட நிதர்சனம் என்ன, எது நியாயம். இந்த படத்துலலாம் வரும் இல்லைங்களா, மாயா 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 எல்லாம் மாயா அப்படிங்கிற மாதிரி இந்த உலகமே ஒரு மாயை, எல்லாமே அப்படியே ஒரு ஹை லெவல் ஃபிலாசபி, தத்துவங்கள்லாம் பேசுகிற தத்துவ மேதைகள், அவங்களால தான் இந்த உலகத்தோட உண்மையான எது மாயை எது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம், மக்கள் அதை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை, தே ஆர் இக்னோரண்ட். அவங்க ஒரு அறியாமையில் இருக்காங்க. அறியாமையில் இருந்தால் மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த அறியாமையை அவங்க கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளில வர தயங்குறாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
அதனால் அந்த வெறுப்பையும் அதை ஒத்துக்காமல் இவங்களை வந்து ஒதுக்கி அந்த வெறுப்பை இவங்க மேலே இவங்களை வந்து கொல்றதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு பிளாட்டோ சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மக்களுக்கு எது தேவைன்னு மக்களுக்கே தெரியாதுங்க. அவங்களுக்கு எது நல்லது. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி ஒரு ஆங்கிளில் தான் நம்ம ஜஸ்டிஸ், நீதி, சமூக நீதினா என்ன, ஏன் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் ஏன் முக்கியம், ஏன் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி டாலரண்ட்டாக போகணும், இப்படிப்பட்ட ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இது ரொம்ப தூரமாக இருக்குமோ. அதுக்கு ஒரு ஃபிலாசபர் கிங் வேணும், ஒரு தத்துவ ஞானி, தத்துவ மேதை. அவங்களால தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். அதனால தான் அவங்க தான் நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிளாட்டோ சொன்னார். அதாவது நம்மளோட புரிதல்கள், நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அறியாமையில் இருக்கும். அந்த அறியாமையிலேருந்து உண்மையை நோக்கி, ஞானத்தை நோக்கி, அறிவு சார்ந்த சில விஷயங்களை நோக்கி நம்மளோட முயற்சிகள் இருக்கணும். இக்னரன்ஸ் டு நாலேஜ், இக்னரன்ஸ் டு விஸ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் பிளாட்டோ இந்த அலிகரி ஆஃப் த கேவை யூஸ் பண்ணாருங்க. இதே எக்ஸாம்பிளை இதைத்தான் இவ்வளோ நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஈஸியாக நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ராக் இன் த வெல், அதாவது கிணற்று தவளை அப்படிங்கிறத நம்ம இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள். ஒரு தவளை அந்த கிணத்துலேயே பிறந்து வளருது. அந்த தவளைக்கு அந்த கிணறு தான் அதோட என்டையர் உலகம். அதை தாண்ட உலகம் இருக்கிறது அதுக்கு தெரியாது. அந்த கிணத்துலேருந்து மேலே பார்க்குது இல்லையா, அது கிணத்துலேருந்து மேலே பார்க்கும்போது பார்க்கக்கூடிய வானம், அதுதான் வானத்தோட சைஸ். அவ்வளோதான் வானம் இருக்குது, அவ்வளோதான் இந்த தண்ணி, இதுதான் என் உலகம், மொத்த உலகமும் இதுக்குள்ளே தான் அப்படின்னு நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு மழை, வெள்ளம், புயல், அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு கடல் தவளை வந்து தவறி இங்கே வந்து விழுந்தது கிணத்துல. அப்போ இந்த கிணத்துல இருக்க கிணற்று தவளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து 2 பேர் பேசிக்கிறாங்க, வியாபாரியோ எல்லாம் பேசினதுக்கப்புறம் இந்த கிணற்று தவளைக்கு ஒரு டவுட்டு, நீ எங்கேருந்து வர அப்படின்னோடனே அவர் வந்து, நான் கடல்லேருந்து வரேன். கடலா, அது எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, அது இதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசானா இது சொல்லுது, இங்கேருந்து அங்கே குதிச்சு காட்டுது, இவ்வளோ பெருசு இருக்குமா, அங்கேருந்து இங்கே குதிச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படிங்குது. இல்லை இல்லை, அதை விட பெருசு, இதோட 2 மடங்கு இருக்குமா, இதோட இந்த இருக்கக்கூடிய இந்த கிணறோட 3 மடங்கு இருக்குமா அப்படின்னு கேட்குது. இல்லை, இதை விட ஒரு 1000 லட்சம் மடங்கு பெருசாக இருக்கும். அப்படியா, சும்மா போய் சொல்லுவ நீ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க முடியாது, சும்மா நீ எதாவது போய் சொல்லுன்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுது. தனக்கு இந்த உலகத்தை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு, என்னோட புரிதல்கள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற நிலைமையில் நம்மளுமே நிறைய பேர் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியே அந்த கிணத்து தவளை இருக்குது. இதை கிட்டத்தட்ட அவர் ஒரு மாநாட்டில் பேசும்பொழுது, இப்படித்தான் நம்மளோட மதம் சார்ந்து ஒருத்தரோட மதம் இல்லை சாதி பல நம்பிக்கைகளும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு சிமிலாரிட்டி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்கிறார். கிட்டத்தட்ட அலிகரி ஆஃப் த கேவும் இதே மாதிரி தானே. அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபிலாசபர் வேணும்னு பிளாட்டோ சொன்னார். பட் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்கங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இன்றளவும் எப்படி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெலவெண்ட்டாக இப்போவும் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதில் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் ரிசர்வேஷனுங்க. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, 2000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு இன்றளவும் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு இது ரிசர்வேஷனை தூக்கி கொடுக்குறாங்க, இது தப்பு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து சில பேர்கிட்ட இருக்குது. புரிதல்கள் இல்லாத ஒரு சில விஷயங்கள் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் குறிப்பிட்ட சாதியை, மதத்தை, ஏதோ ஒன்றத்தை சார்ந்த சில பேரை பார்த்துட்டு இவங்களாம் ஹாப்பியாக பணக்காரங்களாக இருக்காங்களே, அவங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற கேள்விகள் சில பேர் எழுப்புவாங்க. பட் அங்கே தான் நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம பார்க்கக்கூடிய 2 பேர் அது மட்டுமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. அது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி, அந்த கடல் தவளை மாதிரி தான். ரியாலிட்டிங்கிறது ரொம்ப பெருசு. அதே மதம், அதே சாதியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்களாக இருக்கலாம், நிறைய பேர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ரிசர்வேஷன் ஏன்னா இன்டையராக அவங்களோட முன்னேற்றத்துக்கான நம்மளோட எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்து அவங்கள அவளும் மேலே வரணுங்கிறது தாண்டா என்னோட எண்ணம் அப்படின்னு விவேக் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ட்ரை தான் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. அப்போது ரிசர்வேஷனுங்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா இருக்குது. இட் இஸ் பீயிங் மிஸ்யூஸ்ட் பை இன் சம் பிளேசஸ் அ லாட் ஆஃப் கேசஸ். அப்போ ரேஷ்னலைசேஷன் வேணுங்க, அதை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. ஆனால் பிளாங்கெட் பேன் இன் ரிசர்வேஷன் இஸ் நாட் த சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ரிசர்வேஷன் பற்றி பார்ப்போம். பட் இந்த சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். ரிசர்வேஷன் பார்த்தாலே எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ ஒரு 3 பேர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னு வச்சுப்போம். அதில் முதல் ஆள் வந்து ஹாப்பியாக நார்மலாக ட்ராக்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு கரெக்டாக ரெடியாக இருக்கார்.
ரெண்டாவது ஆள் வந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு ரெடியாக இருக்கார் ஓட. மூணாவது ஆள் காலில் ஒரு பெரிய ஒரு கூண்டு போட்டு சங்கிலி கட்டியிருக்கு, தோளில் பேக் மாட்டியிருக்காரு. அது போக ஒரு 2 பாறாங்கல் அவர் தலையிலையும் கையிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 100 மீட்டர் ரேஸ் 3 பேர் ஓடணுன்னா நேச்சுரலி ஃபஸ்ட்டு ஓடுறவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த 3ஆவதாக ஓடுற ஆளோ முதலாவதாக ஓடுற ஆளோ இப்படித்தான் ஓடணும், இதெல்லாம் ஓடணுன்ற ஈக்குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை நேச்சுரலி. அது அவங்களும் தேர்ந்தெடுத்துக்கல. சம்ஹோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே லேண்ட் ஆகிட்டாங்க. இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு நம்ம யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லையே, ரைட்? அப்போ அதுவே ஒரு ப்ரிவிலேஜ் தானே. ஒரு நல்ல படித்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பிறக்கிறேன், அதனால் எனக்கு படிப்புங்கிற ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிது, அதுவே என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த படிப்பு எக்ஸ்போஷர் இல்லாத அப்பா அம்மாவோட அவங்களுக்கு பிறந்து கஷ்டப்பட்டு கல் உடைச்சி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு டெய்லி வீட்டுக்கு வந்தோடனே அழகாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு படிக்கலாங்கிற ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, வீட்டில் தனியாக ஒரு ரூம் இருக்குது படிக்க அப்படிங்கிறதோ, கூட்டிகிட்டு போய் வர்றதுக்கு அப்பா அம்மா வேனு ஏதோ ஒன்று இருக்குது. நான் 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வர வேண்டாம், வந்தோடனே வீட்டில் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இல்லை வயலுக்கோ கல் உடைக்கிறதுக்கோ. சரி, நம்மளுக்கு புரியுது இல்லையா? இப்படி வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டான இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகணும், எல்லாரும் நம்ம சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு, அதுதான் நம்ம சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கானது தான் ரிசர்வேஷன். அப்படி இருக்கிறவங்க 3 பேரோ 2 பேரோ ஒருத்தர் நல்லா வந்தால் கூட ரிசர்வேஷன் இஸ் ஸ்டில் நீடட் இல்லையா? அந்த வழியை தான் அடுத்தவங்களோட வழியை நம்ம வழியாக எம்பத்தி கம்பேஷனோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அலிகரி ஆஃப் த கேவ், ஃப்ராக் இன் த வெல்லோட இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெலவன்ஸுங்க. ஸோ இப்படி தாங்க இந்த அலிகரி ஆஃப் த கேவுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரெலவன்ஸும் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் மூவிஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், படங்கள் கூட இதை சார்ந்து வந்திருக்கு. நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் படம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த அன்பே சிவம் படத்தில் கிட்டத்தட்ட கமல் வந்து மாதவனுக்கு சொல்லித்தரது அந்த கன்சியூமரிஸ்டிக் செல்ஃபிஷான ஒரு ஆட்டிடியூட்லேருந்து வெளில வருவார். ஒரு கட்டத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தை அடிபட்டு போயிடும், அந்த குழந்தைக்காக பிளட்டு கொடுப்பார். இவர் கொடுத்துட்டு அழுவார் அந்த பையன் இறந்து போன உடனே. அப்போ தான் அவர் வந்து எம்பத்தி, தெரியாத ஒரு ஆளுக்காக கண்ணீர் சிந்துறீங்களே நீங்களும் கடவுள் தான் அப்படின்னு கமல் சொல்லும் பொழுது ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஷெல். அவர் கிணற்று தவளையாகவே தன்னை சுற்றியே இருந்ததுலேருந்து வெளியே கம்பேஷன் எம்பத்தியை நோக்கி வராரு. ரொம்ப சிமிலராக இதே மாதிரி ஒரு கதை சொல்லணும்னா மோஸ்ட் ரீசெண்டாக மெய்யழகன் படத்துலேயும் அரவிந்த் சாமி தனக்கான ஒரு கூடு, தனக்கான ஒரு சில எண்ணங்கள் அதோடையே சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கார்த்தி மெய்யழகன் கேரக்டரில் வந்து அவரை மாற்றுறது, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் கூட வந்திருக்குங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் நோயிங் அண்ட் லேர்னிங் அபவுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் அலிகரி ஆஃப் த கேவ். உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட சர்க்கிளில் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Thank you so much.